மிரட்ட போறான். அந்த பிஏ வந்து சாக போறான். அவன ஹாஸ்பிட்டல் கூட்டு போணுமா? வேண்டாமா? அவன் செத்துட்டான்னா கண்டிப்பா போலீஸ் வந்து என்னைய தான் பிடிக்கும். நான் உன்னையும் சொல்லிக் குடுத்துருவேன். நீ தான் கம்பி எண்ண வேண்டியதா இருக்கும் அப்படிங்கிற மாரி நம்ம ரோகிணிய மிரட்டுறாங்க. நம்ம ரோகிணி என்ன பண்ணன்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ரோகிணி கையில இப்ப 2,00,000 இல்ல. அது மட்டும் இல்லாம மனோஜ்ட்டயும் நம்ம கேட்க முடியாது. என்ன பண்ண தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம விஜய வந்து வக்கீல்ட்ட வாங்குன 2,00,000 பார்வதிட்ட இருக்கு. அது எங்க இருக்குன்னு வரைக்கும் நம்ம ரோகிணிக்கு தெரிஞ்ச காரணத்தினால நம்ம பார்வதியோட வீட்டுக்கு போறாங்க. அது மட்டும் இல்ல ஆன்டி எனக்கு தண்ணி கொண்டு வாங்க, காப்பி கொண்டு வாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. நம்ம பார்வதி கிச்சனுக்குள்ள போற சமயத்த பார்த்து நம்ம ரோகிணி என்ன பண்றாங்க அப்படின்னா, விறுவிறுன்னு பெட்ரூம்குள்ள வந்து பீரோ ஓப்பன் பண்ணி அந்த 2,00,000 எடுத்துருந்தாங்க. எடுக்கிறது மட்டும் இல்லாம இனி போய் சித்தி கிட்ட குடுக்க போறாங்க அப்படிங்கிறதுலயும் எந்த ஒரு மாற்றமும் இல்ல. பக்கம்னா நம்ம விஜய் வந்து பார்வதி வீட்டுக்கு வந்து 2,00,000 தா நான் வக்கீல்ட்ட வாங்கினேன்ல அந்த காச உனக்கு தந்து வச்சல. அந்த காச தா அப்படிங்கிற மாரி கேட்க போறாங்க. நம்ம பார்வதி பீரோ தொறந்து பார்க்க போறாங்க. அந்த காசு இருக்க போறது கிடையாது. அது மட்டும் இல்லாம நம்ம விஜயாவுக்கும் பார்வதிக்கும் பயங்கரமா சண்டை வரப்போது. நான் உன்ட்ட தான் தந்தேன். நீ உன் பிள்ளைகிட்ட குடுத்துட்டியா? உன் மருமகன்ட்ட குடுத்துட்டியா? உன் மருமகட்ட குடுத்துட்டியா? அப்படிங்கிற மாதிரி நம்ம விஜய் வந்து வார்த்தைய விட போறாங்க. அது மட்டும் இல்லாம பார்வதி மன உளைச்சலுக்கு ஆளாக போறாங்க. அது மட்டும் இல்லாம அண்ணாமலைட்டையும் போய் சொல்ல போறாங்க நம்ம பார்வதி. இந்த மாதிரி கேஸ வாபஸ் வாங்குனா, காச குடுத்த காரணத்தினால மட்டும் தான் அவ கேஸ வாபஸ் வாங்குனா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்வதி வந்து எல்லாத்தையும் சொல்ல போறாங்க அப்படிங்கிறதுலயும் எந்த ஒரு மாற்றமும் இல்ல. நம்ம விஜய் வந்து என்ன நினைச்சிருப்பாங்க அப்படின்னா, வக்கீல்ட்ட 2,00,000 வாங்கின விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சுப்பாங்க. இனிமேல் பார்வதி மூலமா கண்டிப்பா தெரிய வரும். அது மட்டும் இல்லாம 2,00,000 வாங்கின விஷயம் ரோகிணிக்கு மட்டும் தான் தெரியும். ரோகிணி தான் 2 வாட்டி என் வீட்டுக்கு வந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்ல போறாங்க. ரோகிணி மேல எல்லாரும் சந்தேகப்பட போறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ரோகிணி இனி முத்து வந்து கண்காணிக்க போறாங்க. ரோகிணி தான் எல்லா வேலையும் திருட்டு வேலையும் பார்த்துட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயத்த கையும் காலுமா நம்ம முத்து வந்து கண்டுபிடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? இந்த மாதிரிலாம் நடந்தா நல்லா இருக்கும். நடக்கணும் கூடிய சீக்கிரத்துல. ரோகிணி நிறைய திருட்டு வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்கா. பண்ணவும் செஞ்சுக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் தெரியாம நம்ம மீனவருக்கும் மீனவரோட குடும்பத்துக்கு அடுத்தடுத்த பிரச்சனைகள் வர்றது பார்க்கவே ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ரோகிணி கூடிய சீக்கிரத்துல மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.